கொரோனா காலத்தில் மதுபான கடைகள் மூடப்பட்ட போது கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான பேர் மதுபானத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு குடிக்கணும்னு தோணலை அப்படின்னு தான் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் கடை திறந்த உடனே திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது மூடப்பட்டால் நிறைய பேர், கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான பேர் உடனே அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் படிப்படியாக பெரிய மாற்றங்கள் வந்து குடும்பங்கள் சமாதான நிம்மதி அடையும். இதுதான் பொதுமக்களுடைய கருத்து. நான் நிறைய பேரோட பேசி அறிந்தபோது அறிந்து கொண்டது. அதனால் எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒவ்வொரு குடும்பமும், கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த மதுபானத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதை மற்றவங்க சொல்லுவாங்களோ என்ன தெரியாது. நான் இந்த மக்களோடு பழகி அவருடைய கருத்துக்களை அறிந்ததுனால அவருடைய இருதயத்தின் வேதனையை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை நீங்கள் கணக்கிலே கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டுக்கு வருவது தான் ஆசீர்வாதம். அப்படி இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறை சொல்லும், தமிழ் சமுதாயமே குடித்து குடித்து அழிந்து போனது என்று வரலாறு பேசக்கூடிய நிலைமை வந்துவிடும்.